சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கான எபிசோட் தரமா போச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். நம்ம சற்றும் எதிர்பாராத விதமாக கானா வினோத் அவர்கள் பணப்பொட்டியோட வெளியே போயிட்டாப்ல. ஸோ யாருக்கும் கிடைக்காத வரவேற்புகள் வந்து அவருக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் எக்ஸ் கண்டஸ்டன்ட்டுங்களுடைய குமரல்களாக வந்து இருந்தது அண்ட் ஆதரவுகளாகவும் இருந்தது. கானா வினோத் நிஜமாகவே இந்த வீட்டுக்குள்ளே இருந்திருந்தால் டைட்டில் அடிச்சிருக்க முடியுமா? அவர் அவசரப்பட்டுட்டாரா? ஏதாவது அரசியல் சூழ்ச்சியின் காரணமாக, அரோராவின் காரணமாக, இல்லை விக்ரமுடைய காரணமாக அவர் அந்த பணப்பொட்டியை எடுத்தாரா அப்படிங்கிற பல கேள்விகள் இன்றைக்கான எபிசோடில் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் அதெல்லாம் தாண்டி கானா வினோத் அதுக்கான காரணத்தை அவரே வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த சீசனோடைய எண்டுக்கே வந்து வந்துட்டோம். ஸோ அப்படி இருந்தாலும் சாண்ட்ராவோடைய பேனிக் அட்டாக் வந்து ஆக்டிங்கா இல்லை ட்ராமாவா இல்லை ட்ராமாவா அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்குமே ஒரு டிஸ்கஷன் வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி இதுக்கே இன்னும் பதில் தெரியாத போது இன்னொரு பக்கம் திவ்யாவை பற்றி, அதுவும் பிரஜன் அவர்களும் திவ்யா அவர்களையும் வச்சு இவங்க பேசிய சில தவறான வார்த்தைகளாக இருக்கட்டும், சந்தேகப்பட்டதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் அது வெளிவரவே ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதனால் அடுத்த வாரங்களில் பெரிய அளவில் சண்டைகள் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் இன்றைக்கான எபிசோடில் வந்து நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். காலையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் ஏரியாவில் ஒரு சரியான சண்டை வந்து நடக்குது. யார் யாருக்கு சண்டை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத் அவர்களுக்கும் நம்மளுடைய திவாகர் அவர்களுக்கும் தான். இவங்க எப்பயுமே அந்த எளியும் புனியுமா சண்டை போடுறதே ஒரு வழக்கமாக வந்து வச்சுட்டு இருக்காங்க. அதாவது நான் தான் நடிப்பு அரக்கன் அப்படின்னு வந்து சொல்லுவாப்பில் கானா வினோத் அவர்கள், திவாகர் அவர்கள் வந்து சொல்லுவாப்பில். ஸோ அப்படியெல்லாம் சொல்லும்போது கானா வினோத் வந்து சரியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கலாய்ச்சி வந்து விடுவார். ஸோ அப்போ வந்து கானா வினோத் பாடுறதெல்லாம் ஒரு பாட்டே கிடையாது. நீயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாட்டை எடுத்து மெட்டு எடுத்து அதை வந்து நீ எழுதி அதை தானே நீ வந்து பாடிட்டுருக்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் வந்து பேசுகிறாப்புல. கானா வினோத் வந்து இவருக்கெல்லாம் என்ன நடிகை தெரியுது அப்படின்னு சொல்லி இவரெல்லாம் நடிகர்னு சொல்கிறாருன்னு சொல்லி இவங்களுக்கான சண்டைகள் வந்து பெருசாக வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டே வந்துருக்கு. பட் நம்மளுடைய திவாகர் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கானா வினோத்தை லிட்ரலாக பயங்கரமாக டார்கெட் பண்ணி தான் வந்து பேசுவாப்பில். நீ எல்லாம் தகுதியான ஒரு ஆளே கிடையாது, நான் சபரிக்கு மட்டும் தான் நான் சப்போர்ட் பண்ணியே தீருவேன், அவனுக்கு மட்டும்தான் வந்து ஓட்டுக்களையும் வந்து வரணும், நீ எல்லாம் வின் பண்ணிட்டா பேட் எக்ஸாம்பிள் ஆகிடும், உனக்கெல்லாம் அந்த தகுதியே வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வார்த்தைகளை கானா வினோத் அவர்கள் வந்து விட்டிருப்பாங்க. ஸோ இப்படி வந்து விட்டுருக்கிறதுக்கு காரணமாக கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா லிட்ரலாக கானா வினோத் அவர்களுக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் வந்து பார்த்திங்கன்னா மைண்டுக்குள்ளே வந்து வந்திருக்கலாம். ஓகே, நமக்கு நெருங்கிய திவாகர் அவர்களே இப்படிலாம் வந்து சொல்லும்போது மக்கள் வந்து எந்த மாதிரி யோசிப்பாங்க அப்படின்னு கூட வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஏன்னா லிட்டரலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சண்டை போடுறதுன்னா இப்போது நீ வந்து ஒழுங்காக நடிக்கலை, நீ வந்து ஒழுங்காக பாட்டு பாடல, நீ வந்து சரியாகவே மியூசிக் போட மாட்டேங்கிற, நீ வந்து சரியாகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேங்கிற அப்படின்ற லெவலுக்கு வந்து அவங்களோட சண்டைகள் வந்து நின்றுன்றதா பிரச்சனையே வந்து கிடையாது. பட் திவாகர் அவர்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிட்டு இந்த 6 பேரில் நீ இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது, டாப் 6, நீ எல்லாம் டாப் 6ஆ, நீ எல்லாம் டைட்டில் வின்னரா, அதெல்லாம் சத்தியமாக ஏற்றுக்கவே முடியாது, அதுக்கெல்லாம் வந்து ஒரு தகுதி வேணும், அதுக்கெல்லாம் ஒரு குவாலிட்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய லிட்ரலாக பர்சனலாக அட்டாக் பண்ணி பேசுனது மட்டும் இல்லாமல் இவருக்கு எதிராக நான் வாக்கு திரட்டுவேன், அந்த வாக்கை வந்து சபரநாதனுக்கு வந்து கொடுப்பேன், அது மூலிமா வந்து அவர் நல்லது பண்ணுவாப்புல, இங்கே போய் அங்கே வரும், அங்கே போய் இங்கே வரும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கானா வினோத் வந்து பேசியிருந்தாப்புல. ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலாக சொல்கிற வினோத் அவர்களுக்கு ஒரு 5% கான்ஃபிடென்ட்டாவது அதிலேருந்து உடஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா காலையில் மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வந்து வைக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த வீட்டுக்குள்ளே சும்மாலாம் அந்த செலிப்ரேஷன் வீக் அப்படின்னு சொல்லி எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் வந்திருக்காங்க. சரி, அவங்கள வச்சு ஏதாவது ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்ன மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே போனதுக்கப்புறம் இந்த ஒரு ஆள் கூட நான் பயங்கரமாக கண்டிப்பாக கான்டாக்டில் வந்து இருப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் யார், காரணத்தோடு சொல்லணும். அதே போல் நான் இவங்களெல்லாம் ஏடெடுத்து கூட வந்து பார்க்க மாட்டேன், கான்டாக்ட்லேயே வந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் யார் அப்படிங்கிறத வந்து சொல்லணும் காரணத்தோடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ விக்ரம் அவர்கள் வந்து போயிட்டு வந்து திவ்யாவை வந்து சொல்கிறாங்க, நான் கான்டாக்ட்லேயே இவரை வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்க மாட்டேன், அப்படியே ஃபோன் பண்ணாலே ஹாய் அவாரி எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, இல்லை ப்ராஜெக்ட் ஏதாவது வருது அப்படின்னா அப்போ நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட வந்து இருக்குது. ஏன்னா இவங்களை வந்து ஆரம்பத்துலேருந்தே எனக்கும் அவங்களுக்கு வந்து சுத்தமாக சிங்கே வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து இவங்க கூட நான் கான்டாக்ட்லேயே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. அதுக்கடுத்து அரோரா அவர்களை வந்து சொல்கிறாரு, இவர் கூட வந்து நான் கான்டாக்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அரோரா ரொம்ப ஜோவியலாக இருக்காங்க, ரொம்ப ஃபன்னாக இருக்காங்க, வைபாக வந்து செட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். திவாகர் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா
சபரி அவர்கள் கூட நான் கான்டாக்டில் இருக்கணும்னு நினைக்கிறேன். அவரை மாதிரி ஒரு நல்லவர் வந்து கிடையாது. அவ்வளோ பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஆள். மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அதனால் அவருடைய கான்டாக்டில் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து நிறைய ஷோக்கள்லாம் பண்ணணும்னு கூட நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அவரு கூட நடிக்கணும்னு கூப்பிட்டாக்கா நான் எப்போ வேணாலும் போவேன் அப்படிங்கிற மாதிரி திவாகர் அவர்கள் சபரியை சொல்கிறாப்புல. அதுக்கடுத்தா கானா வினோத் கூட நான் கான்டாக்டில் இருக்க மாட்டேன் அப்படின்றது மாதிரி இது சொல்கிறார். சொல்லப்போனால் லிட்ரலாக அவரையும் என்னையும் சேர்த்து வச்சு ஒரு ஷோ வருது அப்படின்னா கூட அந்த ஷோவை நான் தூக்கி எறிஞ்சிட்டு வந்து போயிடுவேன். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் கானா வினோத். ஸோ நான் கான்டாக்ட்லேயே வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான் கானா வினோத் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகர் அவர்கள் தன்னுடைய வன்மத்தை வந்து கொட்டுறாப்புல. அதுக்கடுத்தா கானா வினோத் வந்து போகிறாப்புல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரவீன் ராஜ் கூட நான் கான்டாக்டில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுல பிரவீன் ராஜ் கூட வந்து நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வைப் வந்து செட் ஆகும், நல்லா பாட்டு பாடுவோம், நல்லா தாளம் போடுவோம், ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுவோம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எங்கள் 2 பேருக்குள்ளே வந்து இருக்குது அப்படின்றதுனால பிரவீன் அவர்களை வந்து நம்மளுடைய கானா வினோத் வந்து சொல்கிறாப்புல. அதே போல் நான் சபரிக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா ஒரு ஆங்கர் சம்மந்தமான விஷயங்களை வந்து கற்றுக்கலாம். அதுவே வந்து நான் வந்து விக்கல்ஸ் கிட்ட கற்றுக்கிறேன், ஏதாவது பேசுகிறேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து காமெடி எப்படி பண்ணுறது, ஸ்டாண்டப் காமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்க முடியும். திவ்யா கிட்டே ஆக்டிங் கற்றுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விஷயத்தை என்னால் வந்து கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் திவாகர்கிட்ட என்ன விஷயத்தை என்னால் கற்றுக்க முடியும்? அவருக்கு என்ன தான் தெரியும்? அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் என்ன கற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இண்டிவிஜுவலான ஒரு டேலண்ட்டை வச்சு தான் நாங்கள் இத்தனை நாட்கள் இங்கே வந்து வந்திருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் சும்மா ஒன்றும் இந்த இடத்துக்கு வந்து வந்துடல. ஸோ அதனால் வந்து நம்பவும் மாட்டேங்கிறாரு. ஸோ அவருக்கு எப்படி வந்து இண்டிவிஜுவலாக டேலண்ட் இல்லையோ அதே மாதிரி மற்றவங்களும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நினச்சிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அதே இடத்துல நிற்க வச்சு பதிலடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத் அவர்கள் வந்து கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலாக வினோத் அவர்கள் வந்து இந்த த்ரூ அவுட் த சீசன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெச்சூர் ஆகி தான் வந்து வந்திருக்காப்புல. ஆனால் ஆரம்பத்துலேருந்தே இன்றைக்கி எப்படி வந்து திவாகரை கையாண்டாரோ அதே லெவலில் இந்த டாஸ்கில் எப்படி கையாண்டாரோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியும் மற்ற ஹவுஸ்மேட்ஸுகளையும் மற்ற சுச்சுவேஷன்ஸையும் ஹேண்டில் பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் கூட பெருவாரியான மக்கள்கிட்ட வினோத் அவர்கள் வந்து போய் சேர்ந்துருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ மெச்சூரிட்டியாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணியிருந்தார். பட் அப்படியே இவ்வளோ மெச்சூராக வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாலும் கூட மக்கள் பெருசாக வரவேற்பு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. அதுக்கடுத்தா சபரிநாதன் போயிட்டு சொல்கிறாப்புல, வியானா கூட பெருசாக வந்து வைபெல்லாம் வந்து இல்லை. ஸோ ஒரு சிங்க்கும் வந்து இல்லை, செட் ஆகலை. ஓகேவா, புல் டவுனாக அதாவது அப் அண்ட் டவுனாகவே வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் வந்து எங்களுக்குள்ளே வந்து செட் ஆகாது. நான் அவங்கனால கான்டாக்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரம்யா கூட நான் கான்டாக்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சபரி அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்தா நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள் போய் வந்து சொல்கிறாங்க, வியானா கூட எனக்கு வைபே வந்து செட் ஆகலை. ஸோ அதனால் அவங்க கூட நான் கான்டாக்டில் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதே போல் நம்ம சபரி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்டாக்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். சபரி, விக்ரம், வினோத், நான் வந்து கேமுக்கு அடுத்தபடியாக ஒரு மூமெண்ட் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து நடந்தது. அந்த மூமெண்ட்டில் வந்து சபரி அவர்கள் வந்து டாப்பில் இருக்கும்போது அவன் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி அவர் வந்து வந்துட்டாப்பில் வந்ததுக்கப்புறம் எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணார். ஸோ அதனால் சபரி கூட நான் வந்து எப்பவுமே கான்டாக்டில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதே போல் ஜூன் 2 என்னுடைய அண்ணா வந்து இறந்துட்டார். ஸோ இப்போ வரைக்குமே நான் நம்பலை எங்கள் அண்ணா இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி. நான் எப்பவுமே அந்த நாட்களில் ட்ரெஸ் எல்லாம் மற்றவங்களுக்கு வாங்கி கொடுப்பேன். ஸோ இப்போது ஒவ்வொரு ஜூன் 2 வரும்பொழுதும் நான் வந்து அவருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன், நான் ஃபோன் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து தான் திவ்யா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க. திவ்யா அவர்கள் பேசுகிறது தான் ரொம்ப சென்சிபிளான ஒரு விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா வந்து சொல்கிறாங்க கான்டாக்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லாரை விடையும் கான்டாக்டில் இருக்கணும்னு நினைக்கிறது ரம்யா கூட தான். ஏன்னா அவளை பற்றி நான் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். எங்கள் அம்மா மேலே சத்தியமாக நான் வந்து சொல்கிறேன், இவங்க கூட தான் நான் கான்டாக்டில் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திவ்யா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்தா சாண்ட்ரா அவர்களை கான்டாக்ட்லேயே இருக்க வேண்டாம், அதாவது இவங்களை பற்றி என் கூட பேசக்கூட வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா என்னுடைய லைஃப்பில் அது வந்து சாண்ட்ரா மட்டும்தான். ஸோ அதனால் நான் கான்டாக்ட்லேயே வச்சிருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ், என்ன மாதிரியான விஷயமா இருந்தாலும் சரி, சாண்ட்ராவுடைய விஷயமோ சாண்ட்ராவுடைய காலோ நான் வந்து கண்டிப்பாக பிக் பண்ண மாட்டேன். அதை வந்து நான் பேசவும் மாட்டேன். அதை வந்து நான் பக்கம் கூட வந்து பார்த்திங்கன்னா போய் நிற்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவங்களுடைய பிரச்சனைகளை நான் கேட்குறதுக்காக 2 நாள் கேமை நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரொம்ப க்ளோஸாக இருந்த ஒரு ஆள், ரொம்ப க்ளோஸாக இருந்த ஒரு ஆள், அதாவது எல்டர் சிஸ்டர் மாதிரி நான் அவங்கள பார்த்துட்ருக்கேன். அப்படி இருந்த ஒரு ஆள் ராங்கான ஒரு அலிகேஷன்ஸ் வந்து என் மேலே வச்சுருக்காங்க. பின்னாடி எனக்கு வலிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு குத்துன்னு வந்து குத்திருக்காங்க.
ஸோ விக்ரம கூட நான் ஏற்றுப்பேன். ஏன்னா அந்த ஆள் அது கூட வந்து மூஞ்சி முன்னாடி வந்து ஃப்ராடு அப்படி இப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆள கூட நான் ஏற்றுப்பேன். ஆனால் இவங்கலாம் பின்னாடி குத்தக்கூடிய ஒரு ஆள். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேன். விக்ரம் கால் பண்ணால் கூட சொல்லுங்கள் விக்ரம் அப்படின்னு சொல்லி நான் பேசுவேன். ஆனால் சாண்ட்ரா ஃபோன் பண்ணால் கூட நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி திவ்யா அவர்கள் வந்து தெரிவிக்க விட்டுருப்பாங்க. ஸோ இதுவரையும் தான் நீ வந்து எபிசோடில் பார்த்தீங்க. பட் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது. ஸோ இதில் ரம்யா, வியானா, அதுக்கப்புறம் நம்மளுடைய திவ்யா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோரா எல்லாரும் உட்கார வச்சு சாண்ட்ராவை போட்டு கிளின்னு வந்து கிழிச்சு தள்ளிட்டாங்க. சொல்லப்போனால் அவங்க கார் டாஸ்க் நடந்தது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராமா மாதிரி தான் வந்திருக்கு, ஆக்டிங் மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் போட்டு உடச்சிருக்காங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு செப்பரேட்டான ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ முடிஞ்சால் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. அதுக்கடுத்தா பணப்பெட்டி டாஸ்க் வந்து வைக்கிறாங்க 2.0. ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலம்பினா பணம். அவங்க வந்து இது வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்து எத்தனையோ விஷயங்களை புலம்பாமல் வந்து விட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி புலம்பாமல் விட்ட சில விஷயங்களை வந்து புலம்பி தீர்க்கணும். அப்படி நீங்கள் கரெக்டாக புலம்பிட்டீங்க அப்படின்னாக்கா, ஸோ கண்டிப்பாக அதுக்கான காசு வந்து வரும். இன்கேஸ் தப்பாக புலம்புறீங்க அப்படின்னா அப்போ ஜூஸ் வந்து வரும். அதாவது பாவக்காய் ஜூஸ். ஓகேங்களா? இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே நல்லா வந்து பண்ணாங்க அரோராவை தவிர. விக்ரம் அவர்கள் ரொம்ப அழகாக வந்து பேசியிருப்பாப்புல, சூப்பராக வந்து பேசியிருப்பாப்புல. சொல்லப்போனால் பிக் பாஸுக்கே வந்து டஃப் கொடுக்குற லெவலுக்கு வந்து பேசியிருப்பாப்புல. ஸோ நான் தான் வந்து அதுக்கு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொன்னால் யோசித்தேன். ஆனால் நான் மிஸ் பண்ணிட்டேன். சாரி ஃபார் இட். விக்ரம் வந்து சொல்கிறாப்புல, நீங்கள் தான் சொன்னீங்க கிரேவாக இருங்க அப்படின்னு வந்து சொன்னீங்க. நானும் நீங்கள் ஏதோ சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே கொண்டு போய் கிரேனா என்னன்னு பெருசாக வந்து தெரியாமல் வியானாவுடைய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன். திவ்யா கூட அவ்வளோ தூரம் சண்டை போட்டுட்டேன். அது இப்போ வரைக்குமே கர்மா என் பின்னாடியே வந்து சுற்றிட்டுருக்கு. வியானாவுடைய பிரச்சனை வெள்ளிக்கிழமை வரைக்கும் கொண்டு போனேன் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்காரு, புலம்பிகிட்டு இருக்காரு. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, திவ்யாவுக்கு தலைவர் பதவின்னு ஒன்று கொடுத்தீங்களே, அந்த வாரம் என்னென்னமோ பிரச்சனைகளாக வந்து நடந்தது. சரி ஓகே, எப்படி இவ்வளோ பிரச்சனைகள் பண்ணுறாங்களே, ஒரு ரிவ்யூ கொடுப்பாங்க. எப்படி தலைவர் போஸ்ட்டும் கொடுத்துட்டீங்க, அடுத்த வாரம் நாமினேஷன் ப்ரீ பாஸையும் கொடுத்துட்டீங்க. சரி அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் தலைவருடைய ரிவ்யூவாவது வந்து பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா, அந்த வாரம் செயல்பட்ட திவ்யா அவர்களுடைய தலைவரை பற்றின பதவியை பற்றியே எதுவுமே நீங்கள் வந்து பேசவே இல்லை, ரிவ்யூவும் வந்து பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா முரணிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஆக்சுவலாக சொல்லப்போனால் அது கரெக்டான ஒரு விஷயம். ஓகேங்களா? இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லிட்ரலாக வந்து பார்த்திங்கன்னா திவ்யா கணேஷ் வந்து தலைவராக இருந்த வாரம் வந்து திவ்யா கணேஷ் வந்து எப்படி தலைவர் பதவியில் இருந்தாங்க, எப்படியெல்லாம் செயல்படுத்துனாங்க, அதில் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கேட்கல. அந்த சோப்பு மாப்பு அப்படின்ற ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்களே, அந்த டாஸ்க் இல்லை, இந்த ஹோட்டல் டாஸ்க்கு. அந்த டாஸ்க்கில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து நடந்தது. அவங்க சிம்பிளாக வந்து எஸ்கேப் ஆகி வந்து இப்போ வெளியே போயிட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அழகாக லிட்டரலாக எடுத்துகிட்டு வந்து சொன்னாப்புல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கோவத்தில் அழியிறோமோ இல்லையோ, ஆனால் பாசத்தில் அழிஞ்சிருவோம் போல். ஏன்னா கனி அவர்களாக எவிக்ட் ஆகி வெளியே போனதுக்கப்புறம் நான் ஒரு 3 நாள் அழுந்தேன். ஸோ கனியோட ஹஸ்பண்ட் கூட அவ்வளோ தூரம் வந்து அழுதுருக்க மாட்டாங்க, ஆனால் நான் அழுதேன். ஸோ அதனால் அதிலேயே நான் வந்து அழிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. சொல்லப்போனால் புலம்பிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு என்னென்னலாம் வருதோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா புலம்பி தள்ளியிருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் நம்ம விக்ரம் அவர்கள் வந்து 60,000 ரூபாய் கிட்ட வந்து சம்பாதிச்சார். நம்ம கானா வினோத் வந்து 95,000 வந்து சம்பாதிச்சார். சபரநாதன் சூப்பராக வந்து பண்ணாப்புல, பாவக்காய் ஜூஸே வந்து குடிக்கல. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா 1,05,000 வந்து சம்பாதிச்சார். திவ்யா கணேஷ் வந்து பார்த்திங்கன்னா விக்ரமை பற்றி, சாண்ட்ராவை பற்றி எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 1,00,000 ரூபா வந்து கிடச்சிது. சாண்ட்ராவுக்கு வந்து 80,000மோ என்னமோ கிடச்சிதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம அரோரா அக்கா மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா காலாட்டிகிட்டே ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் புலம்பு கூட வரல. ஏன்னா புலம்புறதுக்கு எதுவுமே இல்லை அந்த வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு. ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு பாசிட்டிவாகவே வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் புலம்ப கூட முடியல அப்படின்னு தான் வந்து சொல்கிறோம். ஸோ அதனால் வெறும் 20,000 ரூபாயும் 6 பாவக்காய் ஜூஸையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடித்தாங்க. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு பயங்கர நல்லா இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பணப்பொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பணத்தெல்லாம் வந்து வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 17,65,000 என்னமோ வந்து பார்த்திங்க அப்படின்னா சேர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 35,000 என்னமோ கம்மி 18,00,000க்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அரோரா சிங்க்லர் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க, ஓகே நான் பண பாக்ஸ் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. எப்படி டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 18,00,000 அப்படிங்கிறது பிரகாசமாக வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. டிடிஎஃப்பாக இருந்தால் கூட நெக்ஸ்ட் வீக் வந்து உள்ளர போக முடியும். மேபி மிட் வீக் எவிக்ஷனில் நம்மளை வெளியே அனுப்பிச்சாலே அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அப்போ பணத்துக்கு பணமும் போயிடும், டைட்டிலுக்கு டைட்டிலும் போயிடும். ஸோ ஒன்றுமே இல்லாமல் சம்பளத்தோடு மட்டுமே எவிக்ட் ஆகி வெளியே போகிறதுக்கு பதிலாக பணத்தோடு வந்து போகலாம். ஏன்னா அந்த 18,00,000க்கு அவங்க கால்குலேட் போட்டாங்க. போலாண்ட் வந்து போகலாம், அங்கே போய் நம்ம படிக்கலாம், ஒரு 3 வருஷத்துக்கு இந்த காசை வச்சு நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி
எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளானை வந்து போட்டாங்க. விக்ரம் கிட்டேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் கால்குலேஷன் வந்து பண்ணி இவ்வளோ காசு ஆகும், இவ்வளோ காசு ஆகும், இவ்வளோ ஆகும், இப்படி ஆகும், அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அரோரா அவர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது லிட்டரலாக வந்து பார்த்திங்கன்னா அரோரா அவர்கள் எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. போயிட்டு கையெல்லாம் கூட வந்து வச்சுட்டாங்க. அப்போ கானா வினோத் எங்கேருந்தோ உள்ளே இருந்து வெளியே வந்துட்டாப்புல. வெளியே வந்து அல்வா ஊட்டிகிட்டு இருந்தார். அதே அரோராவுக்கு அல்வா ஊட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஊட்டிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு வந்து கையில் இதை எடுத்துட்டாப்புல. ஏன்னா அரோரா கை வச்சு வச்சு வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் கொஞ்சம் லிட்டராக தூக்கவும் செஞ்சாங்க. ஒன்றில் தூக்கிட்டு பேரை சொல்லணும். தூக்குனாவெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் தூக்கிட்டு பேரை சொல்லணும். ஓகேவா? ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அரோரா வந்து பண்ணல. லிட்டரலாகவே அவங்க எடுக்க தான் ட்ரை பண்ணாங்க. வினோத் எடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஷாக்கு. ரம்யா அங்கேருந்து ஓடி வராங்க. ரம்யா ஒரு பக்கம் அழுவுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய கெமி ஒரு பக்கம் அழுவுறாங்க. ஒரு மாதிரி நீங்கள் எபிசோடில் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறதுனே எனக்கு வந்து தெரியல. ரொம்ப ஒஸ்ட்டு ஃபீலிங் டு எவர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா சீசன் முழுக்க வந்து அந்த ஆளை பார்த்துட்ருக்கோம். செம்மையாக ஓட்டிங் வாங்கிட்டு இருக்காப்புல, நல்லா கவுண்டர் அடிக்கிறாப்புல, நிறைய பிசிக்கல் டாஸ்க்கெல்லாம் சூப்பராக வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கானா வினோத் தான் டைட்டில் வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அங்கே நடந்த கதையே வந்து வேறு. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லிட்டரலாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் எடுத்தீங்க ஏன் எடுத்தீங்க ஏன் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ் கண்டஸ்டர்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரம்யாவெல்லாம் லிட்டரலாக ரொம்ப ஃபீல் பண்ணாங்க மக்களே. ரொம்ப நேரம் நீங்கள் எபிசோடில் பார்த்தது அவங்க 2 பேரும் ஹக் பண்ணியிருப்பாங்க. எபிசோடில் பார்த்தது ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு கட்டி பிடிச்சது விடவே இல்லை. தப்பு பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்படுது. கன்னடாவில் வேறு பிரவீன் கிட்ட திட்டுது அந்த வினோத் அவர்களை. நான் அத்தனை தடவை சொன்னேன், ஏல்பேக்கோ நான் சொன்னேன் அதான் கன்னடாவில் சொன்னாங்க. ஓகேங்களா? நான் சொன்னேன், எத்தனையோ தடவை நான் சொன்னேன். ஆனாலே அந்த ஆள் வந்து எடுத்துட்டாப்புல. ஒரு கெட்ட வார்த்தையும் பயன்படுத்தியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்படி வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஒரு பக்கம் வந்து அரோரா மூஞ்சியே கிடையாது. ஏன்னா 18 லட்சம் ஒரு வேளை டைட்டில் அடிக்கலைன்னா என்னடா ஆகிறது அப்படின்ற கெதியோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்துகிட்ருக்காங்க. விக்ரமுக்கு ஒரு ஆச்சரியம், என்னடா இந்த ஆள் வந்து எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி. லிட்டரலாக அங்கே நியூஸ் எல்லாம் போயிருக்கும். கண்டிப்பாக டாப்பில் இவங்க வந்து இருக்காங்க, நல்ல ஓட்டிங்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் எல்லாம் போச்சு. கெமி இருக்காங்கல்ல மக்களே, கெமி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொன்னாங்கங்க. அந்த பொட்டியை எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து சொன்னாங்க. அதே வினோத் அவர்கள் கேட்குறாங்களே கெமி கிட்ட, சபரிக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்களே டைட்டில் வின் பண்ண. இல்லைன்னு சொல்லிட்டாங்க. விக்ரமுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அரோராவுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ திவ்யா கணேஷ்க்கும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தா அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லை அப்படின்னு. சாண்ட்ராவுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருந்தா இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த மனுஷன் அவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா போயிட்டு எடுத்துட்டாப்புல. ரம்யா ஜோ இப்போ தான் நான் ஒரு கிளிப் வந்து பார்த்தேன். அதை எப்படி நான் மிஸ் பண்ணேன்னு தெரியல. நம்ம ரம்யா ஜோ வந்து இருக்காங்களே அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போய் தனியாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு கானா வினோத். என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி என்ன போயிட்டுருக்கு, டைட்டில் வின் பண்ணிவிடுவேனா இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ரம்யா ஜோ வந்து சொல்கிறாங்க, இல்லை என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனாலும் நீ தான் டைட்டில் வின்னர் ஆகுவ அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஜோ வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது கானா வினோத் வந்து புலம்பியிருக்காரு. ஆக்சுவலாக சொல்லப்போனால், இல்லை ரம்யா எனக்கு பணம் ரொம்ப முக்கியம். இன்கேஸ் நிறைய ட்விஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் வந்து நடந்துகிட்ருக்கு. நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருந்த பாரும் வெளியே போயிட்டா, கமருதினும் வந்து வெளியே போயிட்டான் என் நண்பன். ஸோ எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்குது. இந்த பிஆரு அதுக்கப்புறம் இவங்க எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக நம்மளை கடைசி வாரத்தில் கவுத்து விட்டாங்களா என்ன பண்ணுறது ரம்யா அப்படின்னு சொல்லி லிட்ரலாக அவர் பேசியிருக்கார் மக்களே. லிட்ரலாக அவர் பேசியிருக்காரு. அதுக்கான கிளிப்போட ஆதாரங்களும் என்கிட்ட இருக்குது. அப்புறம் ரம்யா வந்து பார்த்திங்கன்னா அந்த சமையல் அறையில் கூப்பிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க, இன்க்ளூடிங் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா திவ்யா கணேஷ் வந்து இருக்காங்க. அங்கேயே வந்து கூப்பிட்டு, இல்லைண்ணா நீ சொன்னதை நான் இப்போ தான் யோசித்து பார்த்தேன், உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணுனா எல்லாம் சரி வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் மாறலாம். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் இதை நான் யோசிக்கிறேன். என்ன வேணாலும் பண்ணுவாங்க, தயவுசெய்து நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுடைய விருப்பம் தான் அப்படின்றத ரம்யா ஜோ வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதன் காரணமாக தான் அவர் வந்து எடுத்தது, வேறு ஒன்றும் இல்லை. ரம்யா ஜோ ஃபீல் பண்ணாங்க தான். ஆனால் எடுங்க, சான்ஸ் எடுங்க, வாழ்க்கையில் ஒரு ரிஸ்க் எடுத்து பாருங்கள். ஒரு ரிஸ்க்கு தான், எடுத்து பாருங்கள். எடுத்துட்டிங்க அப்படின்னா லைஃப் செட்டில்டு ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே அவர் லைஃப் வந்து செட்டில்டு தான். 50 லட்ச ரூபா கிட்ட வந்து சம்பாரிச்சிட்டார். இப்போயே 18 லட்ச ரூபா வந்து பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு 25,000 30,000 என்னமோ பெர் டே அவருக்கு வந்து பேமெண்ட். ஓகேவா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 96 டேஸ். ஓகேவா? 96 டேஸ்
மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்லேருந்து வந்துருவாப்புல, மண்டே இல்லைனா டியூஸ்டே வந்து வருவாப்புல. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சேலரி வரும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அது ஒரு கால்குலேஷன் வந்து பார்த்தேன் சோசியல் மீடியாவில். கிட்டத்தட்ட அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 48 லட்ச ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அது கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ ஒன்றும் தப்பு இல்லை, தப்பே கிடையாது. ஸோ அவர் என்ன யோசித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரலாக திடீர்னு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து மாறுது அப்படின்னா, எப்போ வேணாலும் மக்கள் வந்து மாறலாம், சொல்ல முடியாது. ஏன்னா இத்தனை நாட்கள் வந்து கூப்பிட்டு வந்துறது வந்து வேறு, ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நிற்கிறம்போது வந்து மக்கள் வந்து ஹோப் கொடுப்பாங்களா அப்படின்றது வந்து வேறு அப்படின்ற மாதிரி அவர் நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் அதை எடுத்துட்டார். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து பயங்கரமாக அழுதுட்டாங்க. இவர் போய் சொல்கிறாரு, எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாப்புல, இல்லை என்னுடைய ப்ராப்ளம் வந்து அவ்வளோ தூரம் வந்து இருக்குது, நான் நிறைய இழந்திருக்கேன், இது என்னுடைய உழைப்புக்காக கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்கிறாப்புல. பிரவீன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறார். அதை கேட்கும்போது தான் எனக்கெல்லாம் பயங்கரமாக கண் கலங்கிருச்சு. கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டே வந்து சொல்கிறாரு. என்ன தெரியுமா சொல்கிறாரு? இல்லைடா பிரவீன், நான் எடுத்திருக்க மாட்டேன், என்னோடய பிள்ளைங்களுக்காக நான் ஏதோ ஒன்று பண்ணணுன்னு நினைக்கிறேன்ல, நான் சும்மா வந்து கை வீசிட்டு போனால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிடுவாப்புல. அது பார்க்கும்போது எனக்கு லிட்ரலாக பயங்கரமாக கண் கலங்கிடுச்சு. அவங்க ஃபேமிலிக்காக அவர் எவ்வளோ பெரிய விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு தெரியுமா? இதுவே அவர்கிட்ட பணம் இருந்து கோடீஸ்வரனாக இருந்து அவர் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு அப்படின்னா, அவரெல்லாம் அசால்ட்டாக வந்து கடந்து போயிருப்பாப்புல. இல்லை, பணம் ஒரு மனுஷனை எப்படிலாம் பாடுபடுத்துது பாருங்கள். மக்களே, அவனாவது வந்து உங்கள் காதில் வந்து பணம்லாம் தேவையில்லை வாழ்க்கைக்கு அப்படின்னு சொன்னனா, செவிட்டு மேலேயே ஒன்று வச்சு, இதுக்கப்புறம் என் பக்கமே வந்து வராத, பேசவும் பேசாதன்னு சொல்லி அனுப்புங்க, அதுதான் கரெக்ட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பிக் பாஸ் செம்மையாக ஆனர் பண்ணி வந்து அனுப்பிச்சாப்புல, பயங்கரமாக ஆனர் பண்ணி அனுப்பிச்சார். லவ் யூ எல்லாம் சொன்னார். ஐ வில் மிஸ் அஸ் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ கானா வினோத்தை சொல்ல வச்சார். அவரால் முடியல, பேச முடியல, அப்படியே பயங்கரமாக கதறி அழுதார். அதுக்கப்புறம் நம்மளுடைய சனப்பண்ணி திவாகர் அவர்கள், அவரும் லிட்ரலாக அழுதுட்டாருங்க. அங்கே அழுகாத ஆளே இல்லை தெரியுமா, அரோராவை தவிர. இது எல்லாருமே அழுதாங்க லிட்ரலாக தெரியுமா. செம மனுஷங்க, என்ன மாதிரி ஒரு சென்டாப் தெரியுமா. வியானா, அப்சரா எல்லாருமே அழுதாங்க, பயங்கரமாக அழுதாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு புல் அரிக்குதுப்பா, வேறு மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்திருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதனை தொடர்ந்து வந்து இன்னொரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கு. வியானா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் மேலேயும் அரோரா மேலேயும் ஒரு பெரிய அக்யூசேஷன் வைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் அந்த ஆளை வந்து டெம்ப்ட் பண்ணி கடைசியாக அந்த ஆளை வந்து எடுக்க வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சபரி அவர்கள் வந்து கேட்குறாங்க, அரோரா அவர்களும் வந்து கேட்குறாங்க, என்னடா கதை இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது விக்ரம் வந்து சொல்கிறாங்க, எப்பா நான் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் கிடையாது, அரசியல்வாதியெல்லாம் கிடையாது நான். ஓகேவா? ஒரு ஆளை வந்து டெம்ப்ட் பண்ண வச்சு ஒரு மாதிரி வந்து எமோஷ்னலாக அவரை வந்து பேசி புரிய வச்சு அதுக்கப்புறம் பணம் எடுக்கிற அளவுக்கெல்லாம் நான் வந்து அவ்வளோ மோசமான ஆள்லாம் கிடையாது, அவ்வளோ இன்டெலிஜென்ட்டும் கிடையாது. நான் ஏதோ என் பாட்டுக்கு என் ஆட்டத்தை வந்து ஆடிட்டுருக்கேன். கண்டிப்பாக பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படின்றது வந்து இருக்கும் தான். அதுக்காக என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, இப்படிலாம் வந்து சொல்கிறேன். நான் வந்து ஏதோ அரோரா வந்து நான் கன்வின்ஸ் பண்ணேன், அரோராவை ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் நான் பொட்டி எடுக்க வச்சேன் அப்படின்னு சொன்னால் கூட நான் நம்பிடுவேன். ஏன்னா அதில் கூட ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் கானா வினோதெல்லாம் நான் எடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தியா, என்னடா இதெல்லாம் எது செஞ்சாலும் குத்துட்டா நான் என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி விக்ரம் அவர்களும் வந்து புலம்பிகிட்ருக்காங்க. என்ன, அரோரா சிங்கலர் அவர்களுக்கு தான் ரொம்ப வருத்தமே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோரா அவர்கள் வந்து எப்படியாவது இந்த 18 லட்சத்துக்கு அவங்க பயங்கரமாக பிளான் பண்ணாங்க மக்களே, செம்ம கால்குலேட்டிவாக வந்து பிளான் பண்ணி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா வினோத் அவர்கள் சரியான ட்விஸ்ட்டுங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த என்ன அல்வாவா, கேரட் அல்வா வந்து பார்த்திங்கன்னா ஊட்டிக்கிட்டே வந்து டக்குன்னு வந்து பாக்ஸை எடுத்து கானா வினோத்துன்னு சொல்லி ஒரு மாஸ் பண்ணிட்டாரு. லிட்ரலாக அரோராவுடைய 3-4 வருஷ கடன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்கு நூறாக உடஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ எண்ட் ஆஃப் தி டே எனக்கு பயங்கரமாக கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஓகேவா? எங்கள் வீட்டிலோட உட்காந்து வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, லிட்ரலாக கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. எங்கள் வீட்டிலனா எங்கள் ஒய்ஃப் அவங்களுக்கும் ஒரு மாதிரி இருந்தால் ஆயிடுச்சு, என்னடா இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி. பட் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எடுத்த டெசிஷன் கரெக்டு தான் மக்களே. ஏன்னா இந்த சீசனை பொறுத்தவரையிலும் எப்போ யாருக்கு என்ன நடக்குது அப்படின்றதே புரிய மாட்டேங்குது. கடைசி வரைக்கும் 2வது சான்ஸ்க்கெல்லாம் நானே என் வாழ்க்கையிலே நான் கற்றுக்க வேண்டிய முதல் பாடம் என்ன தெரியுமா, 2வது சான்ஸ் அது எவ்வளோ பெரிய சான்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் நான் தொடவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். முதல் சான்ஸ், முதல் ஆப்ஷன் அவ்வளோதான். சான்ஸு ஓகேங்களா, ஆப்ஷன் எல்லாம் ஒன்று மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன, செகண்ட் ஆப்ஷனுக்கெல்லாம் போகவே கூடாது. லைஃப்பில் நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். லிட்ரலாக நான் வந்து சொல்கிறேன், உண்மையாகவே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் எப்பவுமே யூ ஷுட் ப்ரிப்பேர் ஃபார் ஃபஸ்ட் ஆப்ஷன்.
அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 2வது ஆப்ஷனை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? அது நடக்கும் நடக்காமல் போகும், அதெல்லாம் அப்புறப்பட்ட ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய ரியல் லைஃப்பில் நான் எப்பயுமே ஆப்ஷன்ஸை வந்து தேடிக்கிட்டே வந்து இருப்பேன். 2வது ஆப்ஷன், 3வது ஆப்ஷன், 4வது ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் நான் இழந்தது தான் அதிகம். ஒன்று இழந்துருவேன், இல்லை மறந்துடுவேன், இல்லை வருந்திடுவேன். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு போயிடுங்களேன். அது பெட்டராக இருக்கும். அது என்ன பாசிட்டிவோ நெகட்டிவோ எனி ஹவ் இட் மே பி எ நெகட்டிவ், இட் மே பி எ பாசிட்டிவ். ஸோ யூ ஷுட் அக்செப்ட் ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ அது மட்டும் தான் நான் இந்த எபிசோட் மூலிமா நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்னுடைய லைஃப்பில் அது கண்டிப்பாக ரிலேட்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் ரிலேட்டபிள் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ கானா வினோத் அவர்கள் எவிக்ட் ஆனதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் யார் டைட்டில் வின் பண்ணுவா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலோட சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.